சாதி அரசியல் அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா படங்கள் மூலியமா. தேவர் மோகன் சின்ன கவுண்டர் என்ன படம், பெண்களின் கற்பை சுத்தி தான் இங்க மொத்த சினிமாவுமே செயல்பட்டு இருக்குது. என்னுடைய பாட்டேன் முப்பாட்டேன் அதை பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக வியாபாரத்துக்காக இந்த சமூக நீதி அப்படின்றது கொண்டு வர போகுது. ஒடுக்கப்படுபவர்கள் படம் எடுக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு திடீர்னு அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறேன். படத்துல தலித் சினிமா பேசுறோம், ஆனா கதாநாயகர் கதாநாயகிகள் மட்டும் அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது அப்படி இல்லைங்க. சாதி அரசியல் அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா படங்கள் மூலியமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஒடுக்கப்பட்டவர்களோட சாதி அரசியல் பேசுறாங்க, அதனால இப்ப சாதி அரசியல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் என்ன வந்தது? நாங்க ஒடுக்கப்படுறோம், எங்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட இயக்குனர்கள் வந்து தங்களோட குரலை வந்து ஒலிக்கிறாங்க. அதை வந்து அடையாளப்படுத்துறத வந்து அது வந்து ஒரு ஒடுக்கப்படுற சாதிகளோட எல்லைகளா இருக்கிறதுனால அதை ஒரு சாதி அரசியல் படம்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா இருந்த சினிமாவை விட்டுட்டு இந்த ஒரு 10-15 வருஷமா பேசுறது மட்டும் சாதி அரசியல் படம்னு நீங்க சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் என்ன குறிப்பிட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு படம். தேவர் மோகன் சின்ன கவுண்டர் என்ன படம்? இதுக்கு ரெண்டும் பேர் படத்திலேயே பேர்லயே இருக்கிறதுனால நான் கேக்குறேன். நானு நீ எல்லாமே சாதி அரசியல் படம் தான், எல்லாமே பெண்கள் விரோத சினிமா தான். இங்க வந்துட்டு இருக்கிற 99.99% பெண்கள் விரோத சினிமா தான். பெண்களின் கற்பை சுத்தி தான் இங்க மொத்த சினிமாவுமே செயல்பட்டு இருக்குது. உரிமையையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்களோட நியாயத்தையும் ஒருத்தர் கேட்கறப்ப அப்ப மட்டும் புதுசா வந்து அந்த சாயத்தை எடுத்து பூசுனீங்களா என்னன்றதுதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அது என்னுடைய பாட்டேன் முப்பாட்டேன் அதை பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக என்ன அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களை அடிக்கலீங்க, என் உரிமையை கேட்கறேன். உங்க பாட்டை முப்பாட்டேன் வந்து எங்க பாட்டை முப்பாட்டை தான் அடிச்சான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? சொல்லவே வேணாங்கிறீங்களா? அடிச்சான்றத சொல்லணும் தானே. எனக்கும் என் மகன் என் பேரனுக்கு வந்து எங்க பாட்டை முப்பாட்டனை அவங்க பாட்டை முப்பாட்டன் அடிச்சான்றத சொல்லணும்ல. சொல்லலைன்னா எப்படி தெரியும்? வரலாறு நீங்க எப்படி மறப்பீங்க? ஒருவேளை வியாபாரத்துக்காக இந்த சமூக நீதி அப்படின்றது கொண்டு வர போதுன்னா மினிமம் பிசினஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா படம் பாத்துருவாங்க இருந்துட்டு போதுங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதானே எடுத்தீங்க. இவங்க எல்லாம் படம் பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தானே அந்த வியாபாரத்தை எல்லா சினிமாவும் வியாபாரத்தை அடிப்படையா கொண்டுதாங்க எடுக்கப்படுது. நீங்க கேட்ட கேள்வியில இருந்து நான் வரேன். சரி சொல்லுங்க. என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க? தலித்துகளை இல்ல மைனாரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தா அந்த மைனாரிட்டி எல்லாம் அந்த படத்தை பார்க்க வந்துருவாங்கன்ற வியாபாரத்துக்காக அவங்க செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப எல்லாமே வந்து படைப்போட நியாயத்துக்காக தான் நாங்க பண்றோம்னு எத்தனை பேர் பண்றாங்க? எல்லாமே வியாபாரத்தோட சேர்ந்த கான்டெக்ட்ல தானே வருது. இங்க இன்னைக்கு திடீர்னு தலித்துல ஒடுக்கப்படுபவர்கள் படம் எடுக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு திடீர்னு அந்த குரல் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறேன் நான். ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள் சினிமான்னு சொல்லிட்டு எடுக்கப்படுற இடத்துல இருக்கிற கதாநாயகர்களும் அதே மாதிரி தலித்துகள் மத்தவங்களை கூப்பிட்டு வரலாம்ல. ஏன் அதுல மட்டும் பாகுபாடு இல்ல? பிசினஸுக்காக வந்து பெரிய பெரிய நடிகர்கள் தானே கூப்பிட்டு வராங்க கதாநாயகர்கள். அததாங்க சொல்றேன். இப்ப நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கல்ல, இதே கேள்வி முன்னாடி நடக்கிறப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன் நானு. சரி சார், நான் முன்னாடி எனக்கு அந்த புரிதல் இல்ல. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு நம்ம ஒடுக்கிதான் இருக்கும் அதனாலதான் பேசுறாங்கன்றேன். அதனாலதான் பேச வேண்டிய நீட் இருக்கு. இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விடுங்க, பேசி முடிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஏங்க இதுக்கே இவ்வளவு கொந்தளிப்போட வர்றாங்க. அது கொந்தளிப்பு அடங்கட்டும். நம்ம யார் பக்கம் நிக்கணும்ன்ற ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒண்ணு இருக்குது இல்ல. அதாவது என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விக்டிம் பக்கம், பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கணும். இதுல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல. அப்ப நம்ம முதல்ல. ஆனா அதே இடத்துல இப்ப கடைசியா கேட்டேன் பாத்தீங்களா, படத்துல தலித் சினிமா பேசுறோம், ஆனா கதாநாயகர் கதாநாயகிகள் மட்டும் எனக்கு வந்து அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? தலித் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்கள் உருவாக்குறதுக்கான வேலைகள் தானே நடக்குது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆனா எல்லாத்தையும் அவங்களே ரெப்ரசன்டேஷனா எடுத்துப்பாங்க. யார் இப்ப நீங்க ஒரு ஸ்டார் வேலை இப்ப ஒரு 80 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஸ்டார் தேவைப்படுறாங்க. அதுல எத்தனை ஸ்டார்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல உங்களுக்கு? அதை ரெக்கவர் பண்றதுக்கு. ஏன்னா அந்த வியாபார சுட்டு நீங்க அவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்கணுங்கிறப்ப அதுக்கு ரெக்கவர் பண்றது யாரோ அவங்களை நோக்கி தான் அந்த வேலையை செய்ய முடியும்ல. இப்ப நீங்க குரங்கு படல் இவ்வளவு சின்ன படமா இருக்குது, அதனால நமக்கு அது தேவைப்படல. நீங்க பெருசா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு யாரோ ரெக்கவரிங் சேர்ந்தாதான் அந்த படமே நடக்கும். இல்லாட்டி படமே எடுக்க முடியாது இல்ல.